அனைவருக்கும் வணக்கங்க. இன்னைக்கு நம்ம பீனட்ல ஹல்வா செய்ய போறோம். ஈஸியா நம்ம பக்கத்துலயே இருக்கிறத வச்சு நம்ம செய்ய போறோம். இது வந்து போஸ்ட் கேஷ்யூ நட்னு சொல்லுவாங்க. கேஷ்யூ நட்ல என்னென்ன சத்தெல்லாம் இருக்குதோ, விட்டமின்ஸ், ஃபைபர், அந்த மாதிரி சத்தெல்லாம் என்னென்ன இருக்குதோ அது எல்லாமே இந்த கடலையில இருக்கு. டெய்லி ஒரு கை நம்ம சாப்பிட்டே இருந்தோம்னா கேஷ்யூ நட்ல என்னென்ன சத்து இருக்கோ அது எல்லாமே நம்மளுக்கு இது கிடைக்கும். நம்ம முந்திரி, பாதாம், பிஸ்தா தான் சாப்பிடணும் அவசியமே இல்லை. இது ரொம்ப சத்தானது. இது நம்ம இன்னைக்கு எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். பீனட் அல்வாவுக்கு என்னென்ன தேவையான பொருட்கள் என்னென்னு பார்த்துடலாம். 250 கிராம் கடலையை நான் இப்போ சுடுதண்ணியில் போட்டு நான் தோலெல்லாம் எடுத்து வச்சுருக்கேன். இது வந்து நீங்கள் டம்ளரில் அளந்துக்கிட்டிங்கன்னா 2 டம்ளர் வரும். இந்த டம்ளர் நான் 2 டம்ளர் போட்டேன். 2 டம்ளருக்கு நீங்கள் எவ்வளோ சர்க்கரை எடுக்கணும் அப்படின்னா அதே சேம் தான், 2 டம்ளர் சர்க்கரை எடுக்கணும். பால் வந்து 4 டம்ளர் எடுக்கணும். இதே டம்ளரில் நான் 4 டம்ளர் பால், 2 டம்ளர் சர்க்கரை, 2 டம்ளர் வந்து நிலக்கடலை எடுத்திருக்கேன். நீங்கள் கிராமில் அளக்கணும்னா இது 250 கிராம். இது வந்து சுகர் வந்து 200 கிராமு, பால் 4 டம்ளரு, நெய் வந்து 150 கிராம் வேணும். உப்பு 1 பிஞ்சு, கேசரி பவுடர் 1 பிஞ்சு போட்டுக்கணும். கேசரி பவுடர் வேணாம் அப்படின்னா குங்குமப்பூ கூட நீங்கள் 1 கிராம் போட்டுக்கலாம். நல்லா இருக்கும், அதுதான் ரொம்ப டேஸ்டா இருக்கும். பீனட் வந்து நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா ட்ரை பீனட் எடுத்துக்கலாம். எடுத்துட்டு ஒரு அரை மணி நேரம் நல்லா சுடுதண்ணியில் போட்டு ஊற வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா நம்மளுக்கு இப்படி இருக்கும். இதை வந்து நம்ம பிதுக்கி எடுத்தோம் அப்படின்னா நம்மளுக்கு அந்த தோல் வந்து நல்லா ஈஸியா வந்துடும். ஃபர்ஸ்ட் இப்போ இந்த கடலையை நல்லா மிக்சியில் போட்டு நல்லா மணல் மாதிரி அரைச்சிக்கணும். ரொம்ப நைஸாக இல்லாமல் மணல் மாதிரி பால் ஊற்றி நம்ம அரைச்சி எடுத்துகிட்டு வந்துடலாம். இப்போ கடலையை அரைச்சி எடுத்துகிட்டு வந்தாச்சுங்க. பாருங்க, மணல் மாதிரி நரன்னு இருக்கணும், லைட்டாக நரன்னு இருக்கணும். அந்த மாதிரி அரைக்கணும். ரொம்ப நைஸாக அரைச்சிடக்கூடாது, நல்லாவே இருக்காது. இப்போ இது நம்ம பேனில் போட்டுடலாம். இப்போ பால் கொஞ்சம் ஊற்றிடலாம். பாதி பால் இருந்துச்சு, பாதி பால் அரைச்சிட்டு பாதி பால் வந்து அதில் ஊற்றிருக்கேன். இதெல்லாம் அளவு இல்லைங்க. உங்களுக்கு பால் வேணுமா எக்ஸ்ட்ரா கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். சர்க்கரை இன்னும் கொஞ்சம் ஆட் பண்ணிக்கலாம், குறைச்சிக்கலாம். இதெல்லாம் அளவு கரெக்டாக தான் போடணும் அப்படின்றதுலாம் இல்லை. இது வந்து இந்த கடலையிலேருந்து தோல் எடுக்கிறது தான் பெரிய விஷயமா இருக்கும், கொஞ்சம் கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்கும். நீங்கள் சும்மா இருக்கிற டைம், டிவி பார்த்துட்டு இருக்கிற டைம் நீங்கள் அதை எடுத்து ஃப்ரிட்ஜில் வச்சிட்டிங்கன்னா உங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சுக்கலாம். வச்சுட்டு இது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணி விடலாம். பாதாம்ல தான் நம்ம செஞ்சு கேள்விப்பட்டிருப்போம், நீங்க பீனட்ல செஞ்சு கேள்விப்பட்டிருக்க மாட்டீங்க. பாதாம் வந்து 1000 ரூபாய் போட்டு ரேட்டு போட்டு வாங்கி நம்ம இது பண்றதுக்கு இது நம்ம ஊர்ல கிடைக்கிற பொருளை வச்சு நம்ம ஈஸியா செய்யலாம். இதை மீடியம் ஃப்ளேம்ல வச்சுக்கோங்க. ரொம்ப ஹைல வச்சிட்டோம் அப்படின்னு சொன்னா பால் சுண்டி போயிடும், அந்த கடலை வந்து வேகாம இருக்கும். அதுக்காக தான் மீடியம் ஃப்ளேம்ல வச்சுட்டு நம்ம அப்படியே ரொம்ப நேரம் கிண்டிக்கிட்டே இருக்கணும். இது இது கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு. மீடியம் ஃப்ளேம்ல தான் நான் வச்சிருக்கேன். பாருங்க, இது நல்லா வேகட்டும். இந்த பால்லயே நல்லா வேகட்டும். கொஞ்சம் எக்ஸ்ட்ரா பால் ஊத்துறதுனாலே நல்லா தான் இருக்கும், டேஸ்டா தான் இருக்கும். இதுக்கு வந்து பாத்திரம் வந்து அடிக்கணமான பாத்திரம் இருக்கணும், இல்லைன்னா நான்ஸ்டிக்ல வச்சுக்கோங்க. அப்பதான் வந்து நல்லா இருக்கும். அல்வா வந்து நல்லா ஒட்டாம வரும். இப்போ ஒரு 5 நிமிஷத்துக்கு பக்கம் கிண்டியாச்சுங்க. ஒரு 2 ஸ்பூன் நெய் போட்டுக்கலாம். கிண்டுறதுலதான் இருக்கு, நம்மளுக்கு வேற எந்த வேலையும் இல்லை. அடி பிடிக்காம கிண்டிக்கிட்டே இருக்கணும். கொஞ்சம் திக்காயிடுச்சு, கடலையும் கொஞ்சம் வெந்துருச்சு. அதனால நம்ம இப்ப சர்க்கரையை போட்டுடலாம். டைம்ல கேசரி பவுடரையும் 1 பிஞ்ச் உப்பையும் போட்டலாம். எல்லோ கலர் கேசரி பவுடர் போட்டுக்கோங்க. திக்காயிட்டே வருது. இந்த டைம்ல மறுபடியும் ஒரு 2 ஸ்பூன் போட்டுக்கலாம் நெய். இப்ப கடைசியில் இறக்க போற டைம் ஆயிடுச்சு. இப்ப இருக்கிற நெய்யெல்லாம் ஊத்திடலாம்.
அல்வா ரெடி ஆயிடுச்சுங்க. இங்க பாருங்க நல்லா ஒட்டாம இப்ப வருது. சட்டியில ஒட்டவே இல்லை. நெய் நம்ம எவ்வளவு நெய் போட்டோம் அந்த நெய்யெல்லாம் இழுத்துருச்சு. உங்களுக்கு வேணுமா ஏலக்காய் தூள் வேணுமா கொஞ்சோண்டு போட்டுக்கலாம். நான் போடல. இப்ப எடுத்துடலாம். இது இப்படி பாக்குறதுக்கு இப்படி இருக்குதுன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நீங்க எடுத்து கொஞ்ச நேரம் ஆறிடுச்சுன்னா திக்காயிடும். இந்த கன்சிஸ்டன்சில எடுத்தாலே போதும். பீனட் அல்வா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்டை சொல்லுங்க. ஈஸியா செஞ்சிடலாம். நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு செய்யலாம். பாதாமும் இதே மாதிரி செய்யலாம். முந்திரியும் இதே மாதிரியே செய்யலாம். இதே ப்ரொசீஜர் தான். நம்மகிட்ட இருக்கிற பொருளை வச்சு நம்ம செஞ்சிடலாம் ஈஸியா. நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு உங்க கமெண்ட்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ.